விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி அஷ்டம குருவாக நடக்கிறது. விருச்சகத்தினுடைய அதிபதி செவ்வாய்க்கு மிக நெருங்கிய நட்புக்கோள் அப்படின்ற ஒரு அந்தஸ்தையும், அதே போல் விருச்சகத்திற்கு தனஸ்தானாதிபதி, அதே போல் பூர்வ புண்ணியாதிபதி என்ற நிலையில் உள்ள குரு மறைவது என்பது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அல்ல. அதே போல் குருவினுடைய மறைவு கண்டிப்பாக பொருளாதார நெருக்கடியை விருச்சிக ராசிக்கு தரும். எந்த வகையில் தரும் அப்படின்னா, கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளும், அல்லது வாங்கிய கடனை அடைக்க முடியாத ஒரு நிலைகளை இது காட்டுகிறது. தங்க நகைகள் அல்லது ஒரு பெரும் தொகை இழப்பதை அல்லது களவு போவதை இது காட்டுகிறது. கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் இருக்க வேண்டும். சமூகத்தில் அவமரியாதையை காட்டுகின்ற ஒரு அசுப பயிற்சியாகவே இது இருக்கிறது. பார்வைகள் என்று எடுத்துக்கொண்டால் 5ஆம் பார்வை 12ஆம் இடத்தில் பதிகிறது. ஆடம்பர செலவினங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய நிலையில் அல்லது ஆடம்பர செலவினங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்ததை விட அதிக விரயம் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தூக்கமின்மையால் அவதிப்பட்டவர்களுக்கு படுத்தவுடன் தூக்கம் வரல, இல்லை திடீர்னு முழிப்பு வந்துடுது மிட் நைட்டில். இப்போ அந்த தூக்கமின்மை அப்படின்னும்போது அது உடல் ரீதியான சில பிரச்சனைகளை தரும் இல்லையா? அது மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாக இந்த பயிற்சி அமையும். 7ஆம் பார்வை 2இல் பதிகிறது. 2 என்பது தனஸ்தானம். குடும்பத்தில் அந்நியர்களால் அல்லது அந்நியர்களின் தலையீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை தீர்வை எட்டும். பேச்சு திறமையால் சாதனை புரிவீர்கள். 9ஆம் பார்வை 4ஆம் இடத்தில் பதிகிறது. கடன் வாங்கி சொத்து வாங்குவீர்கள். வண்டி வாகனம் வைத்து கடன் பெற்றவர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி தான், அது அடைபடுகிறது. பொருளாதார மேலாண்மையில் சிக்கல்களை தரும். உயர்கல்வியில் சாதகமான சூழ்நிலையை இது ஏற்படுத்துகிறது.